என்ன சொல்ல எல்லாருமே வந்து ஊர்வஷி மேம் வந்து கமல்ஹாசனோட படம்னா எல்லாரும் வந்து உடனே மைக்கேல் மதன காமராஜன் சொல்லுவாங்க. பட் இவங்க வந்து கமல்ஹாசனோட டியூட் பாடி பார்த்துருக்கீங்களா? இது அந்த ஒரு நிமிடம்லாம் அது எப்படி உங்களுக்கு? அந்த ஒரு நிமிடம் கமல் சார். யா, சிறிய பறவை சிறகை விரித்து அந்த பாட்டெல்லாம் லைக் இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அந்த படம் கிட்டத்தட்ட முடிகிற நேரத்தில் கமல் சார் சொன்னார், நீங்கள் ரொம்ப ஹெசிடேட் ஆகுறீங்க, லவ் சீன், க்ளோஸாக இருக்கக்கூடிய சாங்ஸு, இதெல்லாம் வந்து இங்கே நீங்கள் ஹீரோயின்னா உங்கள் ஃபிசிக்கு கிளாமர் வேணும்னு. ஏன்னா அப்போ அப்படி தான் ஒரு டாப் ஹீரோட ஆக்ட் பண்ணும்போது ஹீரோயின் வந்து கண்டிப்பாக கிளாமர் ஆக்ட் பண்ணணும். நான் ரொம்ப பர்சனலி ஹர்ட் ஆகிட்டே இருக்கேன், எனக்கு பிடிக்கல, அது பர்சனலாக பிடிக்கல. மற்றவங்க ஸ்டெப்ஸுக்காக மட்டும் இல்லைங்க, மொத்தம் அந்த காஸ்டியூம்ஸ் எல்லாம் திடீர்னு இந்த மாதிரி காஸ்டியூம் போடுங்க இப்படி போடுங்கன்னு சொன்னால் நான் ஒரு கம்ஃபர்டபுள் இல்லாமல் ஃபீல் பண்ணேன். அப்போ கமல் சார் சொன்னார், மலையாளத்துலேருந்து நல்ல கேரக்டர்ஸ் வந்தால் கமிட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அங்கே எல்லாருக்குமே தெரியும், உங்கள் ஏஜ் தெரியும், நல்ல கேரக்டர்ஸ் மட்டும் விரும்புகிறீங்க, பெட்டர் அப்படின்னு அவர் சொன்னதுக்கப்புறம் தான் நான் மலையாளம் கம்மிட் பண்ணி அந்த இண்டஸ்ட்ரிக்கு போக ஆரம்பித்தேன். இல்லைன்னா தெலுங்குக்கு போகும்போதும் எல்லா டேரக்டர்ஸோடவும் சண்டை, திடீர்னு இப்படி போட சொல்கிறீங்களே, அதெல்லாமே எனக்கு கம்ஃபர்டபுள் இல்லாமல் ஃபீல் பண்ணுறேன். பட் இப்போ நான் நினைக்கிறேன் என் கேரக்டருக்காக நான் அதெல்லாம் வந்து பண்ண தப்போ அப்படின்னு சில நேரம் எனக்கு தோணும். இப்போ பண்ணுற கிளாமர் இல்லை, அப்போ கிளாமர் பண்ணுறதுக்குன்னே ஆர்டிஸ்ட்டுங்க இருப்பாங்க. பட் இருந்தாலும் அந்த அந்த இதை எனக்கு என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அந்த ஃபேஸை பற்றினதில்லை, இல்லை நான் என்னுடைய எல்லா ஏஜையும் நான் என்ஜாய் பண்ணுறேன், இந்த ஏஜை நான் என்ஜாய் பண்ணுறேன். ஸோ ஏஜை பற்றியெல்லாம் நான் எப்போவுமே கான்ஷியஸ் ஆனதில்லை. என்னோட அப்பியரன்ஸை பற்றி ஏஜை பற்றியெல்லாம் கான்ஷியஸ் ஆனால் ஹியூமர் பண்ண முடியாது, வருது பண்ணவே முடியாது. ஐயோ முகம் அழகாக இருக்குமா, ഭംഗിയായിട്ടുണ്ടോന്ന് വിചാരിച്ച് നമുക്ക് കോമഡി ചെയ്യാൻ പറ്റുമോ? ഇത് ഏதாவது கொஞ்சம் இப்படி ஆகுமா, இப்படியே ஆக்ட் பண்ணலாம்னு நினச்சா காமெடி யூ கேன் நாட் டூ. நான் அதை நினச்சதே கிடையாது. பட் யூ ஃபீல் தட் நான் வந்து இவ்வளவு பியூட்டிஃபுல் சீரியஸ் ரோல்ஸ் ஐ ஹாவ் டு டெல் யூ, நான் முன்னாடியே உங்ககிட்ட சொன்னேன், when I saw you in உள்ளொழுக்கு, oh yo, what a performance, seriously sir. நீங்களும் சொல்கிறேன், I mean other movies I just kind of என் கூட நடித்த படங்கள் எல்லாம் ஸ்டேட் எல்லாம். ஸோ ஆமாம்மா, லக்கி ஹீரோ எல்லாமே அந்த மாதிரி ஒரு டேலண்ட், அந்த மாதிரி ஒரு ஸ்கோப் இருக்கும்போது ஊர்வஷினாலே இங்கே வந்து தமிழில் என்னை காமெடி ரோலுக்கு கூப்பிடுறாங்கன்னு ஒரு யூ ஃபீல் சம்டைம்ஸ். எனக்கு இங்கேயும் ஒரு யாராவது கிடையாது, நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவேன். அதனால தானே இப்போ ஸ்டேட் அவார்டு எனக்கு பெஸ்ட் காமெடி மகளிர் மட்டும் சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். ஏன்னா பெர்ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இங்கே காமெடி. நீங்கள் கேட்குறது 100% கரெக்ட் சென்ஸில். ஏன்னா ஐயோ நம்ம அப்படி எல்லாம் இருந்தோமே, இப்போ இவங்க அது இங்கே அது இது பண்ணுவாங்க இல்லை, இங்கே ரொம்ப எந்த மாதிரி இருந்தாலும் அது அக்செப்ட் பண்ணுறதுங்கிறது பெரிய. எனக்கு வந்து தென்னாலிக்கு ஐ காட் ஸ்டேட் அவார்டு. சிலப்போ அந்த கேரக்டருக்கு கேரளாலேருந்து கிடைக்காது இல்லை, அதை விட ஹியூமரஸ் ஆகிட்டுல கேரக்டர், ஹியூமரஸான கேரக்டர். பட் எனக்கு என்னென்னா அதை நான் ப்ரௌடாக தான் ஃபீல் பண்ணேன். பட் நடுவில் என்னென்னா கொஞ்சம் நான் என் ப்ரொஃபஷனை கவனிக்காமல் இருந்த ஒரு காலகட்டம் உண்டு பரத்வாஜ். அந்த காலகட்டத்தில் இது சர்வைவலுக்காக இது பண்ணால் போதும், என்ன கேரக்டரோ என்னமோ கூப்பிட்றாங்க போய் பண்ணிட்டு வந்துடலாம், அவ்வளோ. மகளிர் மட்டும் கிட்டியில ஸ்டேட் அவார்டு. அந்த மாதிரி ஃபஸ்ட்டு மகளிர் மட்டும் இருக்குது ஸ்பெஷல் ஜூரி அவார்டு கிடச்சிது, ஸ்டேட் அவார்டு பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அப்படின்னு. செகண்ட் இதுலேயும் கிடச்சிச்சு. நான் அதெல்லாமே ப்ரௌடாக தான் ஃபீல் பண்ணுறேன். பட் நல்ல காமெடிங்கிறது கண்டுபிடிச்சி பர்ஃபார்ம் பண்ண வைக்கிறதுங்கிறது அந்த டைரக்டர் ரைட்டருடைய சென்ஸ். அது பாண்டியராஜுங்கிற ஒரு டைரக்டர், நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஜஸ்ட் சின்ன சின்ன இம்ப்ரவைசேஷன்ஸ் மட்டும் போதும், பிரமாதமாக டைலாக்ஸ், அருமையான டைலாக்ஸ், அருமையான விஷயம். அதில் நம்ம அந்த மாடுலேஷன், டைலாக் டெலிவரி, கொஞ்சம் சின்ன சின்ன இம்ப்ரவைசேஷன், அது மட்டுமே போதும். அந்த